ஜேர்னல் 1. அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. எல்லோரும் விநாயகரை கொண்டாடுறாங்க. விநாயகரை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் ஒரு பையன் மட்டும் இன்னைக்கு என்ன நாளுன்றது தெரியாமல் ரோட்டில் கிரிக்கெட் விளையாட பசங்க கூட சேர்ந்து போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூல் லீவுன்றதுனால அவன் அந்த பிளானை பண்ணுறான். உடனே தன்னோட மொபைல் எடுத்து ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃப்ரெண்டு கால் எடுத்துட்டு, டேய் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திடா, சாமி கும்பிடாமல் வெளியே போனால் எங்கள் அம்மா தொலைப்பக்கட்டையில் அடிப்பாங்கடா அப்படின்னு சொல்கிறான். ஓ, நான் பேட் பால்லாம் ரெடி பண்ணி எல்லாமே வச்சுருக்கேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியா, சொல்லவே இல்லையடா எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பையன் எல்லா கிரிக்கெட் பேட் பாலும் எடுத்து ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்கான். விநாயகர் சதுர்த்தினே தெரியாத அந்த பையன் வீட்டில் அவ்வளோ கொழுக்கட்டையை செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த பையன் வீட்டுக்கு போனோடனே பார்த்து ஷாக் ஆகிடுறான். டேய் குட்டி பையன், காலையில் எங்கே போனேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அந்த குட்டி பையன், நான் கிரிக்கெட் விளையாட என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணானா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறான். அப்படின்னா என்னம்மா? விநாயகர் சதுர்த்தின்னா விநாயகருக்கு பிறந்த நாள்ன்றா குட்டி பையன், இது கூட தெரியலையா உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த பையன்கிட்ட. ஆனால் அந்த கிரவுண்டு ஃபுல்லாக காலியாக இருக்குது. யாருமே விளையாட போவே இல்லை. அன்றைக்கி தெருவுக்கு தெருவு டிஃப்ரெண்ட்டாக விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. ரோஷன் வளரவே இல்லை. அதனால் அவனுக்கு இன்னும் குட்டி பையனாகவே இருக்கான். அதனால் அப்படின்னா என்ன ஃபெஸ்டிவல்ன்றது ஒன்றுமே புரியலை. உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல ரோஷன், இந்த கொல்கட்டை உனக்காக சாப்பிடுத. ரோஷனோட அப்பா அவரோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேச நினைக்கிறாரு. மோனிஷா, ரோஷனுக்கு வெளி உலகம் என்னன்னு தெரிய வேணாம், நீ அப்படியே பார்த்துக்கோ. சரி, நான் ரோஷனுக்கு அதே மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. ரோஷன், இன்றைக்கி நீ வெளியே போவேண்ணா, இங்கேயே வீட்டுலேயே விளையாடிக்கோ. உனக்கு பிடிச்ச இடம்லாம் இங்கே இருக்குது. உனக்காக டேடி வரும்போது நைட்டு ஸ்வீட் பாக்ஸோடு வருவார். அதுவும் உனக்கு பிடிச்ச சூப்பர் ஸ்வீட். அதுக்கு ரோஷன் ஜாலின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான்.